இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி கெசர் சேனல். திரும்ப நம்ம சேனலில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 16ஆம் தேதி காருண்யா 680, ரிசல்ட் பார்த்திங்கன்னா 92-45. நேற்று 24-25, இன்றைக்கி அப்படியே 92-45 அப்படியே மாற்றி. இது புது ஃபார்மேட்டாக இருக்குது. 742 அப்படின்னு வந்ததை அப்படியே இங்கே 427 கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, இது வந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே வந்து 12ஆம் தேதி வந்து ஒரு 10 நாள் கழிச்சு, கரெக்டாக கணக்கு பார்த்தா 3ஆம் தேதினா ஒரு 10 நாள், ஆமாம் 11ஆம் தேதி அன்னைக்கு 427, 10 நாள் கழித்து அந்த ரிசல்ட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆன மாதிரி நேற்று வந்து ரிசல்ட்டு மறுநாளே திரும்பி அப்படியே மாற்றி ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேரதிர்ச்சியான விஷயம்தான் சொல்லப்போனால். இது அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் பார்த்துட்டு, நாளைக்கு ஒரு அக்ஷயா நம்ம பிடிச்சே ஆகணும். அக்ஷயாவை விட்டுறக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நம்ம வின்னிங் எடுத்துருக்கோம். அக்ஷயாவில் தான் வந்து முக்கியமான வெற்றியை பிடிச்சோம். இந்த 787 பிடிச்சதெல்லாம் அதில் தான். பார்ப்போம் நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். 245, இங்கே 681 கொடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 680, 736, 805 கொடுத்தேன். இதில் சி போர்டில் 5ங்கிறது வந்திருக்கு. அடுத்தது 40 சிங்கிள் செட்டில் 1634 கொடுத்தேன். அதுதான் நான் உங்களுக்கே தெரியுமே 9245 வச்சுட்டாங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 6 அல்லது 1, நம்ம வந்து 6ம் கிடையாது, 1ம் கிடையாது, 1 பாஸ் ஆகலை. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரி கசிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு முக்கியமான செட் தான். நான் டபுள்ஸ் ரொம்ப முக்கியமாக எடுத்தது டபுள்ஸு. ஆனால் வந்து கொஞ்சம் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகலை. நான் 600, 562, 662, 663, 592 ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதேமாதிரி 4Dயில் எனக்கு 3 செட்டு தான் இன்றைக்கி மாட்டினுச்சு. ஏபியில் பார்த்தீங்கன்னா 24க்கு நான் 44 கொடுத்துட்டேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 25க்கு நான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 62, 52, 92, 43, 63ங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆல்போட 6, 2ன்னு கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஒரு இதில் 240க்கு வந்து பிசி நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணது. எனக்கு 55ன்னு சொல்லிட்டு பிசியில் கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 45, இங்கேயே 42ங்கிறது கொடுத்துருக்கேன். அது 45 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பிசி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு 4Dயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பில் இன்றைக்கி வந்து ஒரு 4 செட்டு தான் ஓகே ஆன மாதிரி இருந்துச்சு. பிசியில் பார்த்திங்கன்னா 55, ஆனால் வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 45, இங்கே 42ன்னு கொடுத்துருக்கேன். இதை ஒரு பக்கம் இங்கே கொடுத்துருந்தா கூட ஒரு வேளை டபுள்ஸ் நான் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்தேன். அது ஏபியிலே டபுள்ஸ் எதிர்பார்த்தேன், பிசியிலேயும் டபுள்ஸ் எதிர்பார்த்தேன். அது 00 இருக்கலாம், 55 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா 62, 63 அப்படி ஒரு நம்பர் 10 நம்பர் மாற்றத்தில் வருன்ற மாதிரி நினச்சேன். பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெற்றியை நழுவு விட்டாச்சு. நேற்று ஃபுல் வின்னிங் எடுத்தேன். சரி, வெற்றி தோல்வி சகஜம்தான். இருந்தாலும் ஒரு பக்கம் முயற்சிகள் இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம். இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் வரும், என்னுடைய ஐடியா எப்படின்னு பார்த்தா, நாளைக்கு இதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல இதையும் அப்படியே திருப்பி வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அதேமாக நான் பெண்டிங் நம்பரில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்பே இருக்குது. ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த கணிப்புகள் வரலன்னா அது நாளைக்கு வரும். இதுவும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் என்னென்ன கெஸ்ஸிங்கில் வச்சுருந்தேனோ அது எல்லாத்தையும் திருப்பி வந்து நாளைக்கு எப்படி இதை வச்சு மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்தும் கொடுப்போம். அதே மாதிரி நாளைக்கும் சரி, இந்த நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த 55 கூட எனக்கு மிஷின் நம்பர் 2 மணிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம், மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட தான் அந்த 5 நம்பர், அந்த 55 கூட எனக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தது கூட.
அதனால் நாளைக்கும் சரி 2 மணிக்கும் 2:30 மணிக்கும் வந்து மிஷின் நம்பர் ப்ளஸ் அந்த 2 மணி கெஸ்ஸிங் டைமில் வர்றத நம்பரை வச்சு தான் ஓரளவுக்கு நாளைக்கும் கணிப்புகள் உட்காரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அக்ஷயா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து கொடுக்குறது அதே தான் ஆஸ் யூஷுவல். விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். 8610124122 அப்படிங்கிற நம்பர் ஒன்லி ஃபார் கேரளா பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம். மற்ற ஸ்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் கேரளா. கேரளாவில் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ இது பண்ணலாம். அதுக்கு 200 ருபீஸ் வந்து ஜிபே நான் வாங்கிட்டுருக்கேன். வெற்றி தோல்வி சாதாரணமாக ஒரே நாளில் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நண்பா. அது நான் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் கெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி உங்கள் இதுக்கு எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 4D ட்ரை பண்ண வேணாம், நாளைக்கு வந்து ஏபிசி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருக்குது. ஏபிசி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சரி, நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் இப்போதைக்கு நம்ம கரண்ட்டில் என்ன கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 17ஆம் தேதி நாளைக்கு அக்ஷயா 627 கட் நம்பர். நாளைக்கு உரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர் தான். நான் லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு 787 அப்படிங்கிற வின்னிங் கூட நம்ம கொடுத்ததில்ல. அந்த செட்டில் தான் அந்த மாதிரி தான் ஒரு கன்ஃபார்ம் நம்பரே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இப்போ என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 681 இருக்குது. நான் அதான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம என்ன கணிப்பு எடுத்திருந்தோமோ அது நாளைக்கு வந்து பெண்டிங் நம்பர் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிசல்ட்டை அப்படியே புரட்டி போட்டுட்டான் அப்படின்னா திருப்பி புரட்டி போடுவானா அப்படின்ட்டுலாம் கேரண்டியாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துக்கு இது வந்து திரும்பி வராது, திரும்ப அதே மாதிரி புரட்டி வைக்க மாட்டான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங்கில் இது தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் இப்படி பார்ப்பாங்க, இந்த 15, 16 இதுக்கு முன்னாடி வரிசையாக இங்கே அடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 787 இந்த பேட்டர்ன் எடுத்ததுலேயே எனக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் 787 திருப்பி ரிப்பீட்டு அடுத்து வந்து 25ஆம் தேதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 787 20ஆம் தேதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து திருப்பி அதே 97 87 அப்படிங்கிறது திருப்பி ரிசல்ட்டாக வந்துச்சு. ஸோ இதை பற்றிலாம் கணக்கு பண்ணும்போது இதில் வந்து ஒரு வாரம் கழித்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழித்து 12ஆம் தேதி வந்து திருப்பி 427 அந்த 742 அப்படியே 427 பெரட்டினாங்க. ஆனால் இதில் நான் திரும்பியும் சொன்ன மாதிரி இந்த 425 அப்படியே திருப்பி பெரட்டியாச்சு. அப்படிங்கும்போது இதுபடி வராது. இதுக்கு முன்னாடி வந்து காருண்யாக்கு அக்ஷயா எப்படி அடித்தாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். 681 என்னோடய கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்துங்க. அடுத்தது சப்போர்ட் நம்பரில் 08882364265 இதுவும் என்னுடைய சப்போர்ட் நம்பரில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இது இருந்தால் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா மிஷின் நம்பர் 2 மணி கெஸ்ஸிங் டைமில் கொடுக்குற நம்பரு, அதுக்கப்புறம் 2 மணி ரிசல்ட்டு குயின் ரிசல்ட்டு, அதே மாதிரி 1 மணி டியர் ரிசல்ட்டு, இந்த 3மே நாளைக்கு முக்கியம். டியர் ரிசல்ட் 1 மணி, 2 மணி குயின் ரிசல்ட்டு, 2 மணி கெஸ்ஸிங் டைம் ப்ளஸ் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர், இது எல்லாத்தையும் வச்சு கணக்கெடுத்தால் 3D கண்டிப்பாக நாளைக்கு தூக்கிடலாம். அந்த மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது நாளைக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத மிஷின் நம்பர் வர வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபைனல் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி இருக்கேன். அதனால் விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து 200 ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், வெற்றிக்குரிய முயற்சியை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். டெய்லியும் வெற்றி வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வரக்கூடிய இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணுன்ற இந்த விஷயத்தில் எல்லாத்துக்குமே தயாராக தான் இதில் இறங்கணும். இல்லை எனக்கு வெற்றி மட்டுமே வேணும் அப்படிங்கிறது வந்து இருந்தால் அதுக்கு வந்து இது சரி வராது அப்படிங்கிறத நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? வெற்றி தோல்வி சகஜமாக தான் இருக்கும். இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிற நம்பர்ஸ் இது தான். 0849 இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற கெஸ்ஸிங் தான். பட் இருந்தாலும் நாளைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். 81 வரலாம், இல்லை 61 வரலாம், இல்லை 51 வரலாம். அப்படி இல்லைன்னா இப்படி தான் வரும். அது நான் எடுத்த கெஸ்ஸிங்லாம் இப்படி தான் வரும். அதாவது 51, 61, 61, 71, 81, 91 இந்த 5 செட்டுக்குள்ளே அப்படி தான் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு நாளைக்கும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அந்த பேட்டர்ன் எடுக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நான் இதில் வந்து நான் எடுக்கிற பேட்டர்ன் நான் இதிலேயே கிராஸாக இந்த ஒரு உதாரணத்துக்கு 558,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல எங்கே வந்திருக்குது இந்த பாருங்க 4 4 8 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸாக எப்படி வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நான் சுத்தமாக பார்க்க மாட்டேன். நான் வந்து எடுக்கிற கெஸ்ஸிங் எப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு காருண்யாக்கு அக்ஷயா என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன். அது இல்லாமல் இந்த கரண்ட்டில் என்ன பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். இது 2 பட்சம், இது 2யும் ஓரம் கட்டிட்டு அடுத்த நாள்கள் எப்படி விளாட போகிறான் அப்படிங்கிறது வந்து நான் கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்து வச்ச கெஸ்ஸிங் காலைல 10:30 மணிக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சுன்னா அதை மாறி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாளைக்கு 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தால் தான் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி என்னால் முடிஞ்ச கெஸ்ஸிங் கொடுக்க முடியும். இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் இது தான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மேற்கொண்டு கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 2:30 மணிக்கு மேலே தான் நான் அனுப்புவேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க, நான் யாரையுமே கம்பல் பண்ணல. அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி ஒரு பக்கம் வேணுங்கிறவங்க ஓகே, வெற்றி தோல்வியையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க நண்பர்கள் மட்டும் வாங்க. இல்லை நான் தினசரி வெற்றியை தான் வாங்கணும் அப்படின்னா தயவுசெய்து கெஸ்ஸிங் நம்பர் கேட்காதீங்க. இதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து வெற்றி தோல்வி டெய்லி வின்னிங் அப்படிங்கிறது வந்து எனக்கும் ஆசை தான். இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம சுற்றுற மிஷினும் கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிங்க. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ். கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். 425 ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டேன். இன்னும் எனக்கு இந்த ஒரு 2 மாதத்தில் கடைசியாக நான் வின்னிங் கொடுத்தது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 ஏன்டா திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்க, வேண்டாம் பீலாக விட்ற அப்படின்னு சொல்லாதீங்க. லாஸ்ட் டைமாக இந்த வின்னிங் 4Dயில் இதான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மிஸ்ஸு தான். அக்டோபர் மாதம் 4D எங்கேயுமே கொடுக்கல. இந்த மாதத்தில் வந்து எனக்கு 425 தான் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கேன். மற்றபடி இதில் ஏபி ஏசிபிசி இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதை பற்றிலாம் நம்மளுக்கு பேச வேணாம். 4D நான் எதிர்பார்க்குறேன், வெற்றி வரணும். ஆனால் நாளைக்கு அதுக்கு கை கொடுக்காது. கண்டிப்பாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நாளைக்கு ஒன்லி ஏபிசி சிங்கிள் செட்டில் வரலாம். அப்படி இல்லைனா ஏபியில் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற கணக்கு இதுதான் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னே எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுற நண்பர்கள் கேரளா மாநிலத்தில் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் பீப்புள்ஸ் இஃப் யூ வாண்ட் கெஸ்ஸிங் நம்பர் 8610144122. This guessing and informations are only education purpose only. பெட்டிங் அண்ட் கேபிளிங் இதில் எதுவுமே கிடையாது. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே, மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி இந்த கணிப்புகளில் ஏதாச்சும் உங்களுடைய கணிப்பில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற தகவலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரனாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும். அவங்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரட்டும். 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. நீங்கள் அதை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நண்பர்களே, நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது, கை கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். அக்ஷயா 674 இதிலேயே வந்து டபுள்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸ் வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு. போர்டில் 6 ஸ்ட்ராங்கு, ஒரு 2000 சான்ஸ் வேணாலும் வச்சுங்க. அதை வேணால் நான் ஓப்பனாக சொல்லுவேன். மற்றபடி முழு கணக்குகள் எல்லாமே வந்து நாளைக்கு 2 மணி தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.